வெல்கம் டு டெக் டவுட்ஸ். நம்ம இன்றைக்கி எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் டச் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஐகான் தெரியும். அந்த ஐகான் டச் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஜிமெயில் அக்கௌண்ட்டும் விசிபிளாக தெரியும். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் தெரியும். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே கடைசியாக ஆட் அனதர் அக்கௌண்ட் இருக்கும். அதை டச் பண்ணி உள்ளே போங்க. போனோடனே கூகுள் அதை வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து உங்களோட வெரிஃபிகேஷன் கேட்கும். நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுங்க, இல்லை பின் வச்சுருந்தீங்கன்னா அந்த யூஸ் பின் கொடுத்து உங்களோட பின் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். இங்கே வந்து க்ரியேட் அன் அக்கௌண்ட், நம்மள்ட்ட இன்னும் ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை, அதனால் நம்ம ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் அன் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஃபார் மை பர்சனல் யூஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம் கொடுங்க. ஃபஸ்ட் நேமில் நம்ம வந்து நம்மளோட சேனல் நேம் கொடுக்க போகிறோம், டெக் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சர் நேம் வந்து உங்களுக்கு தேவைன்னா கொடுக்கலாம், இல்லைன்னா வேணாம். உங்கள் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நெக்ஸ்ட் பேஜில் டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், மந்த், டேட், இயர்லாம் கொடுத்துட்டு கீழே வந்து ஜெண்டர் கேட்கும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஃபீமேல் கொடுங்க, ஆணாக இருந்தால் மேல் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அவங்களே வந்து சில ஜிமெயில் ஐடி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஐடி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வந்து க்ரியேட் நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்துட்டு நானே வந்து நம்மளுக்கு ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து டெக் டவுட்ஸ் அப்படின்ற மெயில் ஐடி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தா ஆனால் அந்த மெயில் ஐடி ஏற்கனவே அங்கே வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணிருக்கனால அந்த மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ண முடியல. நான் வந்து அதனால் வேறு மெயில் ஐடி கொடுக்குறேன். 1 2 3 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அந்த மெயில் ஐடி வந்து இங்கே ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மளோட பாஸ்வேர்ட் எப்பயுமே வந்து அட்லீஸ்ட் 8 கேரக்டரிஸ்டிக்காவது இருக்கணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்லாம் இருந்துச்சுன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்பர்லாம் இருக்கிற மாதிரி உங்களோட பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்தாலும் நம்ம ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டெல்லாம். அவ்வளோதான், நம்ம மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா கூகுளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஜில் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துட்டு அக்ரி கொடுத்துக்கோங்க. நம்மளோட மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது திரும்பியும் கூகுள் போய் அந்த சர்க்கிள் ஐக்கானை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டெக் டவுட்ஸ் அப்படின்ற மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் மேலும் நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு வரும்.